காசு பணம் யார்கிட்ட தான் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. சின்னதுலேருந்து பெரிய அளவில் 1000 ரூபாயிலேருந்து 10,000 கோடி லட்சம் கோடியிலேருந்து யார் யார்கிட்ட பணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் எல்லாராலையுமே சேர்த்து வச்ச பணத்தை முறையாகவோ இல்லை சமூகத்துக்கு நலன் பயக்கும் விதமாகவோ செய்கிறதில்ல. உதாரணத்துக்கு காஞ்சனா நினைக்கிறேன், பிரபல தமிழ் நடிகை காஞ்சனா அவங்களுடைய செல்வங்களை திருப்பதி கோயிலுக்கு எழுதி வச்சுருந்தாங்க. ஐயோ, கடவுள் மீதான நம்பிக்கையோ மற்ற விஷயங்களையும் நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த செல்வம் ஒரு 10% நீங்கள் கடவுள் இல்லை உங்களோட மதம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் கூட 90% நாம் வாழக்கூடிய நம்ம கூட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவு செய்கிறது பெரிய விஷயம். அதை நிறைய பேர் அதை செய்யறதில்ல. உதாரணத்துக்கு திருப்பதி கோயிலுக்கு 25 கோடிக்கு வைர நெக்லஸ்ஸு, வைர கிரீடம், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஐயோ, இந்த பணம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற படிக்காத குழந்தைங்க, கஷ்ட வறுமையில் படிக்கிற குழந்தைங்களை நம்ம செலவு பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணும் எனக்கு ஆக்சுவலி. ஸோ பணம் இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையுமே இந்த எண்ண ஓட்டம் இருக்கானா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அப்படியான ஒரு விஷயத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கருமங்காட்டுக்குள்ளே சோள வெட்டுற வேலையிலேருந்து, மல்லாட்டை பிடுங்கின வேலையிலேருந்து, சவுக்கு மலரில் சவுக்கு மரத்துலேருந்து உதிர்ந்த சவுக்கு சரகுகளை எடுத்துகிட்டு போய் வீடு அடுப்பெரிச்ச வேலைகள்லேருந்து எல்லா வேலைகளுமே தொடர்ந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த வறுமையினுடைய பக்கங்களை நம்ம அனுபவிச்சு வந்ததுனால காசு பணம்லாம் வரும்போது ஐயோ, நல்ல காசு இருந்தா இந்த மாதிரி வைர கிரீடம், 25 கோடி நிலம், 30 கோடி நிலம் அப்படிலாம் கொடுக்கும்போது அதை இந்த மாதிரியான ஒரு கல்வி பணிக்கு வறுமையில் உழன்றுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு செலவு பண்ண நல்லா இருக்குமே அப்படிலாம் நம்ம நினைக்கும்போது ஒரு சிலர் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் 5 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக ஒரு அம்மா கொடுத்தாங்க.